ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ இருக்குது. கட்டிங் வீடியோட லிங்க்கை இதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு லாங் மேக்ஸி S to M, S சைஸ்க்கும் இதை நீங்கள் வச்சுக்கலாம், M சைஸ்க்கும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். மார்பு அளவு 33, 34 இருக்கிறவங்க தாராளமாக இதே அளவை நீங்கள் எடுத்துக்கலாம். கட்டிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரோப்புக்கு வந்து சம்சா வச்சுக்கலாம். சம்சானா என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்டில் முன்னாடி வீடியோலாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்லுவோம், ஹேங்கிங்ஸில் ரோப்பில் தொங்க விடுவோம் இல்லையா, அது நான் சம்சானே சொல்லி பழகிட்டேன். அதனால தாங்க இதில் வந்து 6 பீஸ் கொடுக்கலாம் ஒவ்வொரு ரோப்புக்கும் அப்படின்னு சொல்லி 6 சம்சா கொடுத்துருக்கேன். மேலே கீழே பாட்டமுக்கு கொடுத்த துணியையும் மேலே பாடிக்கு கொடுத்த துணியும் 1 by 1 மாற்றி அது ஒன்று இது ஒன்று அப்படின்னு சொல்லி 6 பீஸ் வச்சுருக்கேன். பார்க்க லுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாடியை ஸ்டிச் பண்ண போயிடலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் லைனிங்கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்து அடிக்கிறோம். துணி நகலாமல் இருக்கிறதுக்கு குண்டூசி குத்தி வச்சுக்கலாம். 2 ஷோல்டர்லேயும் குண்டூசி ப்ளஸ் கீழே ஒன்று வேணாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் 3 குண்டூசியாக குத்தி வச்சுக்கலாம். வழுக்கும் இல்லையா, அதுக்கு 4 இன்ச்சு கேப்பில் ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு தையல் ஒன்று போல் அங்கே இங்கே நகலாமல் 4 இன்ச்சு கேப்லேயே பொறுமையாக தையல் போட்டு இப்படி வளைவெல்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க. 4 இன்ச்சு தையல் முடிச்சுட்டு இப்போது குண்டூசியை தூரம் எடுத்துகிட்டு அந்த கழுத்து பார்ட் இருக்குது பார்த்திங்களா உள்ளே, அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். பார்த்து கவனமாக கரெக்டாக கட் பண்ணணும். கட் பண்ணி விட்டு இப்போ ஸ்டாச் கட் பண்ண போகிறோம். ஏன்னா திருப்பி போட்டு அடிக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தையல்கிட்ட போகக்கூடாது. ரொம்ப கவனமாக பொறுமையாக கட் பண்ணி விட்டு இப்போ அமுக்கடி போட போகிறோம். லைனிங்கை எடுத்துகிட்டு லைனிங் மேலே ஒரு அமுக்கடி போட்டிங்க அப்படின்னா கழுத்து துணியை உள்ளே போட்டு கழுத்தடிக்கும் போது நம்மளுக்கு அந்த என்ன மாடல் வச்சுருக்கோமோ அந்த மாடல் கரெக்டாக கிடைக்கும். அதனால் அமுக்கடி போட்டால் ஈஸியாக இருக்கும். அமுக்கடி முடிஞ்சாச்சு. இப்போது லைனிங்கை உள்ளே போட்டுட்டு நம்ம சுற்றி கழுத்து அடிக்க போகிறோம். லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு மெயின் தையல் கழுத்தில் ஒரு ஓரமாக ஒரே ஒரு தையல். சில பேர் 2 தையல் போடுவாங்க கழுத்தில். நான் வந்து ஒரே தையல் தான் போடுவேன். அதுவே ஸ்டிஃபாக கரெக்டாக இருக்கும். 2 தையல் இருந்தால் அசிங்கமாக தெரியும் அப்படின்ட்டு நான் ஒரே தையல் தான் போடுவேன். 2 தையல் தேவையில்லை, ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம சுற்றி தையல் போட போகிறோம். ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 இன்ச்சு கேப்பில் சுற்றியுமே ஒன்று போல் பொறுமையாக துணி நகலாமல் கை வச்சு பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி ஒன்று போல் கை வச்சு எடுத்துவிட்டு கரெக்டாக அந்த தையல் போட்டுறணும். துணி மட்டும் நகன்றாமல் பார்த்து பொறுமையாக அப்படி சுற்றி தையல் போட்டுருங்க. சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை, மெயின் துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, நம்ம லைனிங் தானே அளவாக கட் பண்ணோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத் எல்லாமே கட் பண்ணி விடணும். அது நான் கட் பண்ணல, அவசரமாக நைட்டு தைச்சிட்டு இருந்தோமா, கீழே இருக்காங்க இல்லையா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. சரி, அவங்கள்ட்ட கொடுத்து கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட்டு இதுதான் ஃப்ரண்ட் பக்கம். குண்டூசி குத்திட்டு கழுத்து அடிச்சுட்டு சென்டர் பார்ட்டு கட் பண்ணி விட்டு ஸ்நாச்சு குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ லைனிங்கை திருப்பி போட்டு ஸ்நாச் குட்டியாக பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங் எடுத்துகிட்டு லைனிங் மேலே அமுக்கடி கொடுக்க போகிறோம். அமுக்கடி போட்டுட்டு இந்த லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு மெயினில் கழுத்தில் வந்து தையல் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே அடிங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ சுற்றி தையல் போட போகிறோம். 4 இன்ச்சு கேப்பில் சுற்றி தையல் போடணும். துணியை பிடிச்சிக்கிட்டு சுற்றி தையல் போட்டாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா பார்ட்டு அதில் மாதிரியே கட் பண்ண சொன்னேன், கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இது வந்து பேக் சைடில் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். ஷோல்டர் சென்டரை கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் டாட் பிடிக்க. 3 இன்ச்சு அல்லது 3.5 இன்ச்சு ஹைட் இருக்கணும். ஹைட்டு வந்து 3 அல்லது 3.5, அவங்க நம்ம தைக்கிற கஸ்டமர் ஹைட் பொறுத்து பண்ணிக்கலாம். 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்து முடிச்சிடணும். இப்போ 2வது சைடு அதே மாதிரி சேம் டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பக்கத்துக்கு வந்து நம்ம வந்து பிரின்சஸ் டாட் தான் பிடிக்க போகிறோம். கட் பண்ணாமல் பிரின்சஸ் கட் டாட், இது வந்து கட் பண்ணாமையே நானே கண்டுபிடிச்சது. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நானே இப்படி பண்ணலாம், கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ணாமே இப்படி பண்ணலாமே அப்படின்னு என்னோடய மூளை யூஸ் பண்ணி
பண்ணது. ஷோல்டர் சென்டரில் வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். எடுத்து ஆம்கோல் நம்ம வரைஞ்சிருப்போம் இல்லையா, அந்த சென்டரை கணக்கு பண்ணி இப்படி கீழேருந்து ஒரு கோடு, ஆம்கோல் சென்டர்லேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க, முக்கு மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம போடுறது வந்து வளைச்சி போடணும். இல்லைன்னா சென்டர்லேருந்து, இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து சென்டர்லேருந்து 4 இன்ச்சு புள்ளியில் டாட் வச்சுக்கோங்க. மேலேருந்து 9 இன்ச் புள்ளி இந்த வைக்கிறேன் பார்த்தீங்களா, மேலேருந்து 9 இன்ச்சு, சென்டர்லேருந்து 4 இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி விடணும். கீழேயும் ஒரு நேர்கோடு, ஆம்கோல் சென்டரில் ஒரு கோடு போட்டு இதை வந்து அது வந்து ஊச்சா கூர்மையாக இருக்கும் இல்லையா, அந்த கூர்மை இல்லாமல் நம்ம வந்து வளைவாக போட போகிறோம். வளைவாக போட்டு நான் நல்லா டார்க்காக போட்டுக்கிறேன். நேரில் மார்க்கர் நல்லாவே தெரிஞ்சிச்சு, ஆனால் வீடியோவில் வந்து லைட்டாக தெரியுது. நான் எதிர்பார்க்கல, ஆனால் நான் நேரில் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ இதில் ஓகேவாக இருக்குது. இப்போ இந்த மார்க்கு அடுத்த பக்கத்துலேயும் பதியணும். அதுக்காண்டி 2ஆக மடித்து நான் கீழே போட்டு அப்படி கை வச்சு தட்டுவேன். அந்த மார்க்கர் வந்து இந்த சைடும் விழுந்துருமா அந்த மார்க்கு, அப்போ நம்ம ஒரு சைடுக்கு வரைஞ்சா போதும், இன்னொரு சைடு அது பதிஞ்சிரும். அதனால தான் அப்படி பண்ணுறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், புதுசாக இல்லை. இப்போ பாருங்கள், இந்த சைடு மார்க்கு வந்து இந்த சைடு பதிஞ்சிருக்கும், ஆனால் லைட்டாக பதிஞ்சிருக்கும். அப்போ வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அதாவது பிரின்சஸ் கட் டாட்டு கட் பண்ணாமல் டாட் பிடிக்க போகிறோம். சேம் கீழே இருந்து 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணணும். பேக் சைடு எப்படி 1 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அந்த மாதிரி இப்படி மடித்து பிடிச்சிக்கிட்டு 1 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த ஆம்கோல் சென்டர்லேருந்து முக்கு மாதிரி கொண்டு வந்து முடிச்சோம் இல்லையா, அது வரைக்கும் 1/4 இன்ச்சு குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 1/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடணும். 1/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்து மூச்சு விடாமல் பேச முடியலங்க. இப்போது உள்ளே ஒரு விரல் விட்டு அந்த துணியை 2ஐயும் சேர்த்தால பிடிச்சிக்கணும். இல்லைனா லைனிங்கில் மட்டும் தையல் விழுந்துடும், மெயின் துணி விலகிரும். அதனால் 2 துணியும் ஒன்று போல் வைக்கிறக்காண்டி உள்ளே ஒரு விரல் விட்டு நான் பிடிச்சிக்கிறேன். 2 துணி ஒன்று போல் வச்சு 1 இன்ச்சில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 1/4 இன்ச்சில் கொண்டு வந்து அப்படியே 1/4 இன்ச்சில் கொண்டு முடிச்சிடணும் எல்லாத்தையும். இப்போ அமுக்கடி போட போகிறோம். அதை எடுத்து விட்டு மேலே கூடி ஒரு அமுக்கடி போட போகிறோம். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ பார்த்திங்களா, ரொம்பவே நீட்டான லுக்கு. நம்மளை மாதிரி பெரிய அடல்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃப்ராக் தைச்சிங்கன்னா முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டே பண்ணுங்கள். அப்போ தான் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். நார்மல் டாட் பேக் சைடு மாதிரி பிடிச்சிங்கன்னா அந்த கூர்மையாக இருக்கும் பார்த்திங்களா, அது அசிங்கமாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அதனால் என்னோடய சஜஷன். அதே மாதிரி சேம் டாட் பிடிச்சாச்சு. இப்போ அமுக்கடி போட்டுக்கலாம். அமுக்கடியும் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பாடியை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே, பேக்கோட நல்ல பக்கத்தை வச்சு ஷோல்ட்ரு ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். நான் 2 ஸ்டிச்சிங் போடுவேன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி. ஒரு ஸ்டிச்சிங் தான் இதில் காமிச்சிருப்பேன், ஆனால் 2 ஸ்டிச்சிங் நான் போடுவேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ கை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாடியோட நல்ல பக்கத்துக்கு மேலே, கையோட நல்ல பக்கத்தை வச்சு, கையில் வந்து நான் லைனிங் கொடுக்கல, கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போது நான் வந்து எப்போதுமே சென்டர்லேருந்து தாங்க ஜாயின் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோ எண்டிங்லேருந்து ஜாயின் பண்ண மாட்டேன், சென்டரில் பார்ட்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். அப்போ தான் கரெக்டாக வரும், முன்ன பின்ன வராது. பண்ணிக்கிட்டேன் இந்த சைடு, இப்போ இந்த சைடும் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி 2 கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். கைக்கும் நான் 2 தையல் போடுவேன் எப்போதுமே. இது பாருங்கள், 2ஆவது தையல் போடுறேன். 2 தையல் போடுவேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி, அந்த கேப் எதுவுமே தெரியாததுனால. இப்போது அடுத்த கை நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு, இது வந்து ஃபுல் ஹேண்டு தாங்க. கட்டிங் வீடியோ பார்த்துருங்க. கட்டிங் வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இப்போ வந்து நான் லைனிங்கோட நம்ம கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒட்டு போடணும் இல்லையா, பத்தாமல் இருக்கும். அது ஒட்டுக்கு வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவில் கொஞ்சம் வந்து எடுக்காமல் மிஸ் ஆகிட்டு வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த பாப்பா வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க வீடியோவை. ஸோ நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஒட்டு போடுற பார்ட்டை தான் நான் இப்போ ஒட்டு போடுறேன். ஒட்டு போட்டுட்டு கீழே வச்சு பார்த்தோன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். வீடியோலாம் தெரியல, நேரில் தெரிஞ்சுது. அளவாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, இல்லை ஒன்று போல் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கணும். கட்டிங் வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன். இதை பார்க்குறதுக்கு நீங்கள் அது பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு, ரெகுலர் கஸ்டமருக்கு புரியும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதை ஒன்று போல் நான் கட் பண்ணி விட்டுக்கிடுறேன். கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒன்று போல் இருக்குது. 2ஆக மடித்து தான் கீழே போட்டேன். இது இன்னொரு பார்ட்டோட ஒட்டு பார்ட்டு. கீழே டபுள் இது ஹாஃப் சர்க்கிளில் ஒட்டு போடுற மாதிரி வச்சு பார்த்தீங்களா, அது ஒட்டு போட்டு இதையும் சேம் அதே மாதிரி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இது வந்து ஹாஃப் சர்க்கிள், அதை 2ஆக மடித்து போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பார்ட்டை வந்து கட் பண்ணுறேன் கீழே. இப்போ ஒன்று போல் இருக்குது. இப்போ வந்து பாட்டமோட லைனிங்கையும் மெயின் துணியும் நான் அட்டாச் பண்ணுறேன். மெயின் துணி வந்து ஃபுல் சர்க்கிள், லைனிங் வந்து ஹாஃப் சர்க்கிள். 2ஓட ஹிப்பையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டிங்கோட லிங்கை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். துணி வாங்கி ட்ரை பண்ணாட்டியும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற பழைய சாரியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி சேம் இன்னொரு பார்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாட்டம் லைனிங்கையும் மெயின் துணியையும் ஜாயின் பண்ணியாச்சு.
இதில் வந்து கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டுங்க. நான் எடுக்க சொல்லி கொடுத்துருந்தேன், கரெக்டாக எடுங்கன்னு. அவங்க கொஞ்சம் எடுக்கும்போது ஓடுதா என்னென்னு பார்க்காமே மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லைனிங் வந்து நான் மடித்து அடிச்சுக்கிறேன். லைனிங் பார்ட்டை மடித்து அடிக்கிறேன். இது மடித்து அடிக்கிறது ஒன்று போல் வரமாட்டேங்குக்கா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன் வரல? அழகாக வருமே, நீங்கள் பொறுமையாக இருந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லா வருங்க பாருங்கள். அப்படி தைக்க நான் இன்னொரு 2 கையும் வேலை செய்து பாருங்கள். 2 கை விட்டும் எடுத்து மடிச்சுக்கிட்டே வரேன். கொஞ்சம் தையல் போட 2 கையும் வச்சு மடித்து எடுத்துகிட்டே இருந்தால் அது அழகாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அதுவே வரும், நம்ம கஷ்டப்பட்டு மடிக்கணுன்ட்டு இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக மடங்கிட்டு வரும். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கிட்டு இப்போ வந்து பாடியும் பாட்டமையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாடியோட ஹிப்பையும் பாட்டமோட ஹிப்பையும் ஜாயின் பண்ணுறோம். 2 தையல் நான் இதுக்கு போடுவேங்க. பாடிக்கும் பாட்டமுக்கும் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்களா, முன்னாடி ஜாயின் பண்ணிவிட்டேன். 2 தையல் போடுவேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறக்காண்டி. அடியில் வெயிட் ஓவர், அதனால். இப்போ வந்து பேக் சைடு ஹிப்பையும் பாடியும் பாட்டமையும் இப்போ வந்து கேன் இதில் தாங்க நிறைய வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நிறைய எடுத்தது வந்து வீடியோவே எடுக்கல அவங்க, இருந்தாலும் இந்த வீடியோ வந்து போடுறேன். இது வந்து கட்டிங் வீடியோவில் பார்த்துருங்க தெளிவாக. கேன் வந்து 10 இன்ச்சு ஹைட்டுக்கு, 10 அல்லது 11 இன்ச்சு ஹைட்டுக்கு கட் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, ஃபுல் சர்க்கிளுக்கு உள்ள ஹாஃப் சர்க்கிள் லைனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ தேவையோ அது எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் 2 மீட்ரு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன், 2-3 மீட்ரு வாங்கியிருந்தேன். கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை வந்து ப்ளீட்டு கொஞ்சம் தள்ளி குட்டி ப்ளீட் வச்சுட்டேன். இப்போது கேன் நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம், லைனிங் உள்ளே. அப்போ வந்து நம்ம காலில் போட்டு குத்தும் இல்லையா, அந்த குத்தாமல் இருக்கிறதுக்கு காட்டன், அதுக்குள்ளே காட்டன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த காட்டனையும் இந்த மாதிரி இந்த ஹைட்டுக்கு 10 to 11 இன்ச்சு ஹைட்டுக்கு கேன் மாதிரியே கட் பண்ணி சேம் இதே மாதிரி ப்ளீட் வச்சு 2டையும் அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் இருக்கு இல்லையா, நம்ம பாடி பாட்டம் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைனிங்க்கு உள்ளே, அதாவது கிரேப் துணிக்கு உள்ளே கீழேருந்து நம்ம வச்சு பார்ப்போம் இல்லையா, பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு கண் குத்து மதிப்பு தெரியும். இந்த இதில் வச்சா தெரியணுங்க பாருங்கள். ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் ஜாயின் பண்ண வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. இதுவும் மிஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த வீடியோ போடணும்னு போடுறேன். இதெல்லாம் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கவுனில் இது புரியாது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கிறேன். சைடு ஜாயின் பண்ணுறோம், கையிலேருந்து ஆரம்பித்து ஹிப்பில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிட்டு இப்போ கீழே பாட்டம் துணியை தனித்தனியாக ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உள் பக்கமே இருந்து பார்த்தா மெயின் துணி தான் உள் துணி. ஸோ மெயின் துணி 2டையும் சைடு எடுத்து சைடை ஜாயின் பண்ணிக்கிறோம். தனித்தனியாக ஜாயின் பண்ண போகிறோம், லைனிங் தனியாக மெயின் துணி தனியாக. இப்போ மெயின் துணி தனியாக ஜாயின் பண்ணுறோம் சைடை, அதாவது ஹிப்லேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து கிரேப்பு தானே இருக்குது. இப்போ அடுத்து இதை உள்ளே தள்ளி விட்டுறணும். உள்ளே தள்ளி விட்டுட்டு கிரேப்பை வந்து சேம் இதே மாதிரி சைடு அடிக்கணும். அடித்து விட்டுட்டு இந்த அடிக்க பார்த்தீங்களா, அதை உள்ளே தள்ளி விட்டு கிரேப் அடிக்க போகிறேன். இது எடுத்து எத்தனையோ நாளாச்சு, வீடியோ இல்லாமல் இடையில நிறைய வீடியோ மிஸ்ஸிங், அதனால் எடிட் பண்ணவா போடவா வேண்டாமன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் கேட்டாங்க, கட்டிங் வீடியோ போட்டிருக்கீங்க, ஸ்டிச்சிங் வீடியோ போடல, நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து லைனிங்கை நான் மடித்து உள்ளே ஜாயின் பண்ணுறேன் சைடை. இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கேனையும் இதையும் அடியிலேருந்து நம்ம கண்ணால் பார்க்கும்போதே தெரியும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது 2 துணியும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். அந்த ஹிப்பில் கொண்டு வந்து முடித்தோம் இல்லையா, அந்த ஹிப்லேருந்து கொஞ்சம் மேலே இருந்து தையல் போட்டு இப்போ 2 துணியும் சேர்த்து, அதாவது தனித்தனியாக ஜாயின் பண்ண 2டையும் சேர்த்து கொஞ்சம் ஹிப்லேருந்து ஒரு 5-6 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பார்த்திங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி 2 சைடும் அடிச்சுட்டு நான் 4 இன்ச்சு பார்த்திங்களா ஹிப்லேருந்து ஜாயின் பண்ணி அந்த 2 துணியும் சேர்த்தால ஜாயின் பண்ணி ஹிப்லேருந்து ஒரு 5-6 இன்ச்சு கீழே வந்து கொண்டு முடிச்சுக்கிட்டேன். நான் வந்து 4 இன்ச்சு கேப் விட்டு எல்லா ட்ரெஸ்லையுமே ப்ளவுஸு மேக்ஸு எல்லாத்துலேயுமே 4 தையல் போடுவேன் மொத்தம். என்னோடய கஸ்டமருக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் 4 இன்ச்சு கேப்பில். ஏன்னா வெயிட் போட்டால் கூட அதை வந்து நம்ம பிரித்து விட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதே மாதிரி 4 இன்ச்சு கேப்பில் 4 தையல் போடுறேன். இதுலேயும் இந்த வீடியோ இதில் இடையில மிஸ் ஆனது எனக்கே வருத்தங்க. மெயினானது கேனும் அந்த காட்டனையும் நான் எப்படி உள்ளே அட்டாச் பண்ணுறேன் லைனிங்கில் அப்படிங்கிறத மெயின். அது என்னாச்சுன்னா பாதி ரெக்கார்ட் ஆகலை, ஆனால் ரெக்கார்ட் ஆன மாதிரியே அவங்க ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சி வச்சுட்டே இருந்திருக்காங்க. நான் ரெக்கார்ட் ஆகலை, முடிஞ்சிருச்சு. இதாங்க வீடியோ. நெக்ஸ்ட் டைம் இன்னும் இது மாதிரி நிறைய மேக்ஸி தைக்கிறதுக்கு நான் ரெடியாக கிளாத் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்து போடுறேன். எனக்கு வீடியோ எடுத்து தரதுக்கு ப்ராப்பரான இது இல்லைனால தான் என்னால் அப்படி பண்ண முடியல. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னமும் பெட்டராக இன்னும் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். நான் அதை வந்து வீடியோவில் கிளியர் பண்ணுவேன். கமெண்ட்டில் ஃபுல்லாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு டவுட்டை கிளியர் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். நீங்கள் கேட்குற கேள்விக்காண்டியே மெனக்கிட்டு வீடியோ கூட அதை நான் கிளியர் பண்ணி போடுவேன். கவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் டால் மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட ஸ்டாஃப்க்கு தான்.
ஃபுல் சர்க்கிள் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளேயர் இருக்குது. இதே இந்த கவுன் வந்து அவங்க ஃபுல்லாகவே நம்ம பொறுப்பில் விட்டாங்க. நான் தான் எல்லாமே வாங்கி துணி வாங்கி தச்சு தான் அவங்க கண்ணிலே காட்டினேன். துணியை கூட அவங்க கண்ணில் காட்டல. இந்த கலர் ஓகேவா பாப்பா அப்படின்னா உங்கள் விருப்பங்க அப்படின்ட்டாங்க. துணி வாங்கிட்டு வந்து தச்சு முடிச்சு தான் அவங்க கண்ணில் காட்டினேன். தைக்கும்போது கூட அவங்க பார்த்தாங்க, அந்த பாப்பா பார்த்தாங்க. அவங்க அம்மா கிட்டலாம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் காமிச்சேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ பாய்.